தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பொது காலத்தின் 23ஆம் ஞாயிறு. காலை வழிபாடு. இயேசு மரிசூசை உங்கள் அடைக்கலத்திலே நான் இன்று கண் விழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன். படுக்கையிலே நின்று எழுந்தது போல சகல பாவத்தையும் விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தருளும் சுவாமி. எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே, என்னை உண்டாக்கி கிறிஸ்தவனாக்கி ஒரே மகனின் திரு இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டரல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். அன்னை மரியே, என் அன்பு தாயே, இறைவனின் எல்லா புனிதர்களே, எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்று தாருங்கள். உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடும் நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக. ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 26 மற்றும் 27வது இறைவார்த்தை. என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. தூய சிலுவையின் வழியை விட உயர்ந்த வழியை விண்ணிலோ பாதுகாப்பான வழியை மண்ணிலோ காண மாட்டாய். ஏனென்றால் ஆறுதலின்றி துன்பத்தை தாங்க நீ கற்க வேண்டும். துன்பத்தால் மிகுந்த தாழ்ச்சியுற வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். ஒருவன் எவ்வளவு பண்பில் ஓங்கி வளர்ந்திருக்கிறானோ அவ்வளவு பழுவான சிலுவைகளை அவன் கண்டடைவான். ஏனென்றால் அவனது அன்பின் அளவுக்கு ஏற்ப பிரிவின் வேதனையும் பெருகுகிறது. துன்பத்தால் எவ்வளவு உடல் வாட்டப்படுகிறதோ அவ்வளவு அக அருளால் உள்ளம் ஊக்கமடைகிறது. எத்தனை கொடிய இன்னல்களை இறைவனுக்காக தாங்க முடிகிறதோ அவ்வளவு அவருக்கு உகந்தவனாக முடியும். சிலுவையை சுமப்பது, சிலுவையை நேசிப்பது, உடலை ஒருத்து அடிமைப்படுத்துவது, புகழுக்கு தப்புவது, பழிச்சொற்களை உவகையுடன் ஏற்பது, தன்னை பழிப்பது, தான் பழிக்கப்பட விரும்புவது, எந்த எதிர்ப்பையும் இழப்பையும் தாங்குவது, இந்த உலகின் ஆக்கம் எதிலும் ஆவல் கொள்ளாதிருப்பது, இவை மனிதனுக்கு இயல்பானவை அல்ல. நீ உன்னை பற்றி நின்றால் இவற்றில் ஒன்றையும் உன்னால் செய்ய முடியாது. மாறாக ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தால் நீ விண்ணிலிருந்து திடம் பெறுவாய். உலகும் உடலும் உனக்கு பணிந்திருக்கும். தீமையினால் விளையும் துன்பத்திற்கும் வேதனைக்கும் தப்பும் வழி அவற்றை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது ஒன்றுதான், வேறு வழியே இல்லை. நீ ஆண்டவரின் நண்பனாக இருந்து அவருடன் பங்கு பெற விரும்பினால் அவருடைய துன்ப கிண்ணத்தை அன்புடன் பருகு. பலர் உலகுக்காக பெருந்துயரங்களை பொறுத்து கொள்ளும்போது நீ கிறிஸ்துவுக்காக நல் மனதுடன் கொஞ்சமாவது இன்னலுற வேண்டியது முறையல்லவா? எனவே இயேசுவை நேசிக்கவும் அவருக்கு என்றும் பணிபுரியவும் நீ விரும்பினால் துன்புற வேண்டியது உனது கடமையாகும். இயேசுவின் பெயரின் பொருட்டு ஏதாவது துன்புற தகுதி பெற்றிருப்பது ஒரு நாள் உனக்கு எத்துணை பெரிய மகிமை! இறைவனின் எல்லா புனிதர்களுக்கும் எத்துணை பெருமை! உன் அயலாருக்குத்தான் எத்துணை சிறந்த எடுத்துக்காட்டு! கிறிஸ்துவுக்காக மலர்ந்த முகத்துடன் அல்லல்படுவதற்கு மேலாக இறைவன் விரும்பத்தக்கதும் உலகில் உனக்கு பயன் தருவதும் வேறொன்றுமில்லை. தாமஸ் ஏ கெம்பிஸ் கிறிஸ்துவின் வழிவாழ்வு என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. மகிமையின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். கொடிய வேதனை மிகுந்த சிலுவையினால் உலகத்தை மீட்டவரே, உமக்கே நன்றிகள் ஆயிரம். விண்ணகத்தின் மாட்சியில் மகிமையோடு வாசம் செய்த நீர் எங்களை எங்கள் பாவங்களிலிருந்து விடுவிக்க
மண்ணான மனித உடல் எடுத்து எங்களை போன்றவராக எல்லாவற்றிலும் பங்கு கொண்டு சிலுவையிலே உமது உடலை ஒப்பு கொடுத்து எங்களை உமது இரத்தத்தினால் மீட்டு கொண்டவரே, உமது தியாகத்தை நினைத்து மனதுருகி கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம். என்னே உமது அன்பு! நன்றிகெட்ட மனிதர்கள் நாங்கள் பாவம் செய்து உம்மை விட்டு தூர விலகிச் சென்றாலும் எங்களை உமது அன்புக்குள்ளதாக கொணர்வதற்கு உமது உடலையும் இரத்தத்தையும் தியாகம் செய்தவரே, நன்றி இயேசுவே. இந்த சிலுவைதான் எங்களுக்கு மீட்பை கொண்டு வந்தது. இந்த சிலுவைதான் மாட்சியை எங்களுக்கு திரும்ப கொடுத்தது. இந்த சிலுவைதான் சாத்தானை வென்றது. இந்த சிலுவைதான் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. இந்த கல்வாரி இரத்தம்தான் எங்களை சகல பாவங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தது. இந்த கல்வாரி அன்பை என்றும் எங்கள் இதயத்தில் சிந்தனையில் சுமக்கவும், இயேசுவைப் போல எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரும் சிலுவைகளை எமது மீட்புக்காக முணுமுணுக்காமல், வாதாடாமல், நொந்து கொள்ளாமல், கண்ணீர் விடாமல் மகிழ்வோடு சுமக்கவும் பலம் தாரும். இன்று கேன்சர் வியாதிகளினால் அவதியுறும் எம் அன்பு பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வாஞ்சையோடு மன்றாடுகிறோம். உடலிலும் மனதிலும் மிகுந்த வேதனைக்குள்ளாகும் எம் பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் விடுதலையும் தந்தருளும். உம்முடைய சிலுவையின் வேதனையில் பங்கு கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததைப் போல உம்முடைய உயிர்ப்பின் மகிமையிலும் அவர்கள் பங்கு பெறச் செய்தருளும். நோய் கிருமிகளின் தாக்கம் அவருடைய மனங்களின் நம்பிக்கை உடைத்து விடாதபடி பார்த்து கொள்ளும். பயத்தினாலும் மருந்து மாத்திரைகளின் நினைவுகளாலும் தங்களோடு தங்கள் வேதனைகளில் பங்கு கொள்ளும் தங்களுடைய கணவர், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் நிலைகளை எண்ணி கவலை கொள்ளாமல் நம்பிக்கையில் நிலைத்திருந்து அற்புதத்தை கண்டடைய அருள் தாரும். உமது தழும்புகளால் நாங்கள் குணமடைகிறோம், உமது இரத்தம் எங்களில் ஜெயம் கொள்கிறது என்பதை உறுதியாக விசுவசித்து அறிக்கையிட்டு இன்று உம்முடைய அன்பு பிள்ளைகள் பரிபூரண சுகத்தை, விண்ணகத்தினுடைய நலன்களை இன்று அவருடைய உடலிலும் அவருடைய குடும்பங்களிலும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க அவர்களுக்கு அருள் தாரும். உம்முடைய வல்லமைமிக்க கரம் அவர்களோடு இருப்பதற்காக நன்றி. ஏனென்றால் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் மத்தியில்தான் நீர் அன்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறீர். ஆகவே இன்று மனபாரத்தோடு சுமைகளோடு இருக்கின்ற முது பிள்ளைகள் மத்தியிலே நீர் செயல்பட்டு அவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் அமைதியும் மகிழ்ச்சியும் நீர் தரப்போவதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய அன்பின் சுவையை நாங்கள் அனுபவித்து நாங்கள் மேற்கொள்கிற அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற, எம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே அந்த சுமைகள் எல்லாம் நீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்க, படிக்கின்ற படிப்புகள் மனத்திலே நிற்க, இன்னும் சகலவிதமான அந்தக்கார சக்திகளால் கொண்டு வருகிற பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற நீர் தாமே எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சிறகுகளின் நிழலினால் மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.